இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் இயர் ஸ்ட்ரிங். அப்போது ரிவர்ஸ் இயர் ஸ்ட்ரிங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் கொடுக்கல. ஸோ இனிமேல் தான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஐ கிரியேட்டட் அ மெத்தட். என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிளில் ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஜாவா தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ண போகிறேன். அப்போ என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னவா இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கணும்னா ஏ ஜே ஏ ஏ வி ஏ ஜே. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, ஸ்ட்ரிங் வேல்யூ. இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கேராக மாற்றுறேன். அப்போது therefore name dot toChar. ஓகே, ஸோ toChar it is a method. எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஓகே, எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேர் அரேவை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட கேர் அரேவை வாங்கிக்கிறேன். அப்போது கேர் அரே இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் நேம் வைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட இன்புட். ஓகே, இப்போது இந்த இன்புட்டை நான் இங்கே வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லூப் எழுதுகிறேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் இப்போ இது வந்து புரிஞ்சிருக்கா, விச் மீன்ஸ் இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக, விச் மீன்ஸ் எல்லா வேல்யூமே வந்துட்டு இருக்கான்னு பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஜாவா அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஒன்று நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும் போது என் ஜாவா அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நான் எனக்கு ஜாவா வந்து தேவையில்லை. என்ன அப்படின்னா ஏவிஏஜே, விச் மீன்ஸ் ரிவர்ஸ் தான் எனக்கு தேவை. ஓகே, இப்போது இது இப்படி இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். ஓகே, ஸோ எங்கே எழுதுகிறேன் அப்படின்னா இங்கே எழுதுகிறேன் ஃபார். ஓகே, எனக்கு எங்கேருந்து வரணும், பேக்லேருந்து எனக்கு வேல்யூ வரணும். அதனால நான் ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்புட். ஓகே, இன்புட் டாட் லென்த் -1. ஓகே, ஏன் -1? இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து என்னென்ன இருக்குது 0 1 2 3. ஓகே, இதுதான் இதோட பொசிஷன். ஜேவோட பொசிஷன் 0, ஏவோட பொசிஷன் 1, வியோட பொசிஷன் 2, ஜேவோட பொசிஷன் again 3. ஓகே, அப்போது இந்த பொசிஷனில் இப்போ இதோட லென்த் எவ்வளோ? லென்த் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து 4. ஓகேவா? அப்போது இங்கே வந்து எனக்கு எங்கேருந்து இண்டெக்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு 3லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால எனக்கு வந்து -1. அப்போது I greater than or equal to 0 and then I -. அப்போ இந்த லூப்பை நான் எழுதிக்கிறேன். அப்போது இந்த லூப்பை எழுதிட்டு எனக்கு எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா இனிஷியலாக இப்போது இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் எழுதிக்கிறேன். இன்புட் டாட் லென்த் எவ்வளோ 4 -1 எவ்வளோ 3. அப்போ I இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் 3ஆக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 0 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3. அப்போ 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ ட்ரூ. ஓகே, அண்ட் தென் என்ன இருக்குது I என்னவா இருக்குது 3 -. இதுதான் இந்த பர்டிகுலர் வேரியபிளில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே இப்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இன்புட் இருக்குது. ஓகே, அப்போ அவுட்புட் வேணும் இல்லையா? அப்போ அவுட்புட் அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ அவுட்புட் அரே எப்படி க்ரியேட் பண்ணுறது? அவுட்புட்டில் எத்தனை வேல்யூ இருக்க போகுது? அவுட்புட்டில் லென்த் வந்து 4 தான் இருக்க போகுது. அதே மாதிரி பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 இந்த பொசிஷன் தான் இருக்க போகுது. அப்போ அவுட்புட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கேர் அப்படிங்கிற
டேட்டா டைப்பில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தேர்ஃபோர் நியூ இஸ் ஈக்குவல் டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ கேர் இதுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா இங்கே எத்தனை வேல்யூ இருக்குது, 4 வேல்யூ இருக்குது. அந்த 4 வேல்யூ தான் இங்கே வரணும். அப்போ நம்ம 4 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, இப்போ 4ன்னு பண்ணாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன், இட் இஸ் அ ஸ்டாட்டிக். நான் இங்கே என்ன பண்ணுறேன், இப்போ டைனமிக்காக கொடுக்கணும். இப்போ டைனமிக்காக கொடுக்கணும்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ நேம் டாட் லென்த்துன்னு கொடுத்தோன்னா நமக்கு என்ன வந்துடும், டைனமிக்காக வந்துடும். ஸோ நேம் டாட் நேம் டாட் லென்த்துன்னு கொடுத்துட்டா எனக்கு என்ன வந்துடும், 4ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏவை கொண்டு போய் எங்கே வைக்கணும் அப்படின்னா ஏவை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் வைக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் எப்படி வைக்கிறது அப்படின்னா தேர்ஃபோர் அவுட்புட். இப்போ அவுட்புட்டுக்கு தான் நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு என்னது, இன்புட். இன்புட்டில் உள்ள வேல்யூவை கொண்டு போய் அவுட்புட்டில் போடணும். அப்போ அவுட்புட் ஆஃப் 0ல நான் என்ன கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அவுட்புட் ஆஃப் 3. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எப்படி இருக்கும், அடுத்த ஐட்ரேஷன் எப்படி இருக்கும், அடுத்த ஐட்ரேஷன் லைக் தட். ஓகே, 0 இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட 3 2 1 அண்ட் இங்கே 0. ஓகே, இப்படி தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ இதை நம்ம எழுத போகிறது இல்லை, உங்களோட புரிதலுக்காக நான் இதை இங்கே எழுதியிருக்கேன். அப்போது இந்த இடத்துக்கிட்ட 0 வரணும் அப்படின்னா நான் எப்படி வந்து டைனமிக்காக எப்படி கொடுக்கறது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் பண்ணுறேன். அப்போது இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்கா, ஸோ தேர்ஃபோர் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துலையும் நான் டைனமிக்காக கொடுக்கணும் அப்படின்னா இங்கே 3ன்னு இருக்குது. அப்போது பாருங்கள், ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்னவா இருக்குது, 3 இருக்குது. அப்போ இன்புட் டாட் லென்த் -1 கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இந்த 3 கிடச்சிரும். அப்போ நான் இந்த இடத்துக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐயை யூஸ் பண்ணிக்கிறேன். தேர்ஃபோர் I மைனஸ் அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இந்த வேல்யூ என்ன நடக்கும் அப்படின்னா +1 ஆகிட்டே இருக்கும். இங்கே 0வாக இருக்கும், இங்கே 1ஆக இருக்கும், 2ஆக இருக்கும், 3ஆக இருக்கும். அதே மாதிரி இந்த ஐட்ரேஷனில் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும், 2 1 0 அப்படின்னு. எப்போ வந்து ஐட்ரேஷன் முடியும் அப்படின்னா 0 ≥ 0 வரைக்கும் குறையும். அடுத்தது பார்த்தீங்க I மைனஸ் 0 தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன வந்துடும், -1ன்னு வந்துடும். இப்போ -1 ≥ 0வா அப்படின்னு கேட்டால் ஃபால்ஸ். அப்போ லூப் என்ன நடக்கும் அப்படின்னா டெர்மினேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நான் எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நான் ரன் மட்டும் பண்ணுறேன். இங்கே எனக்கு ஜாவான்னு வந்திருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நான் இன்புட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்புட்டை கொடுக்குறேன். அப்போது அவுட்புட் கொடுத்துட்டா என்ன வரணும் அப்படின்னா ஏன்னு வந்திருக்கு. ஸோ என்ன மிஸ்டேக் அப்படின்னா இந்த இடத்துல I- ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, திருப்பி நம்ம இங்கே I-ன்னு கொடுக்க தேவை இல்லையா. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அண்ட் தென் இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட். அப்போ என்ன வந்திருக்கு, AVAG. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு லீட் கோட் ப்ராப்ளமில் ஒன் ஆஃப் தி லீட் கோட் ப்ராப்ளம். அப்போது நீ உங்களோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் நான் ஃபர்தராக இந்த லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.